ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு FIFA கேம் பிளே. டக்குன்னு உள்ள போயிடலாம். ஏன் இது ஒரு டைம் அதுவுமே தெரியல. 3, 2, 1 லெட்ஸ் கோ. அவ்வளோதான் guys. நான் உள்ளே வந்து கிளைம் பண்ணேன். பாருங்க, லெஃப்ட் பேக் இருக்குது, லெஃப்ட் விங்கரு, ஸ்ட்ரைக்கரு எல்லாம் ரெட்டில் தான் இருக்கானுங்க. நம்ம லெஃப்ட் விங்கரை எடுத்துக்கலாம் கைஸ். ஸ்ட்ரைக்கர் மட்டும் கோல்ட்லேயே இருக்கான், அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். போடு தக்காளி, அவ்வளோதான் கைஸ். ஓ மை காஷ், பக்கா. இது மறக்காமல் வீடியோ பார்த்துருக்கவங்களா எல்லாருமே லைக் போட்டுருங்க. ஐயோ என்னையா இது அப்டேட்லாம் பயங்கர பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும். ஐயோ எப்படியா கைஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வீடியோவாக போட்டுருந்தேன்னா வச்சுக்கோங்க, பக்காவாக இருந்திருக்கும் ஷார்ட்ஸாக. போடு சென்டர் மிட்டு கைஸ், நடப்பு தான் நம்ம தான். ஐயோ இது என்னது, இருங்க போய் பார்ப்போம். டிராஃப்ட் டோக்கன் இல்லை பாப்பா. டைமண்ட் இருக்குது, பட் நம்ம டிராஃப்ட் இப்போதைக்கு ஸ்பின் பண்ண போகிறதில்ல. சேர்த்து வைப்போம் கைஸ், சேர்த்து வச்சு அப்புறம் என்ன ஆகும், கலெக்டால்னு தந்து உள்ள போய் ஐட்டமே என்ன கைஸ் தரப்போ. நல்லா இருக்குது கைஸ். எப்போதுலேருந்தா ஃபுட்பால்லாம் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சோ தெரில கைஸ். ஐயோ ரிவார்ட்ஸ், என்ன ரிவார்ட்ஸ் இப்படி தர போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ், 5000 ஜெம்மு தந்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னிலேருந்து ஸ்கூல் லீவு தான். அப்படியே எனக்குன்னா மனசு அப்படியே வாவ் அப்படின்னு இருக்குது. சின்ன கைஸ் இவ்வளோ எடுக்கலாமாங்க. ரிவார்டு இது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சதுதான் வச்சு அதான் நல்லா தான் பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்று அந்த டெய்லி கிளைம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆர்கேடா இருக்கும் கைஸ். முடிச்சிடலாமா, முடிக்க முடியுமான்னு தெரியல. டாஸ்க்கு ஓகே. லாகின் ரிவார்டு என்ன தருவாங்க. பரவாயில்ல, 200 ஜெம். நைஸ் கைஸ், பரவாயில்ல இவ்வளோ தந்துருக்காங்களே. என்னையா நியூ போயாங்க. சரி கைஸ், ஒன்றே இருக்கிற ஒன்றே ஆடுவோம், வேறு வழி. ஒன்னோடாமல் எல்லாத்தையும் எடுக்கணும். அப்படியே சும்மா சொல்கிறதுக்கு தான். இது என்ன ஒரு 30,000 ரூபா, இது 30,000 இது வரும். இது 10,000மா சூப்பர். ஐயோ என்ன எத்தனோட 50,000 தர்றானுங்க. ஐயோ இது 50,000ஆயா. நான் ஜெம்மே எடுக்க மாட்டேன்ட்டயா. ஆனால் நமக்கு எல்லா காசுமே வேணும். ஏன்னா தக்காளி நமக்கு யோ சத்தியமாக நினச்சிக்கோங்க. ஐயோ 15 செகண்ட் தான் இருக்குது. ஓகே ஐயோ ஏன் நம்மளுக்கு கொண்டு போகலாம் நடக்குது. சரி ஜெம் எடுத்தாலையும் அருமை கைஸ். ஓ ஷிட், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். மூடிட்டு அந்த இதே கொடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக நம்ம கிளப்புக்கு போவோம். கிளப்புக்கு போய் அந்த லெஃப்ட் விங்கர் மட்டும் மாற்றிக்கலாம் கைஸ். ஐயோ நான் வேறு இதை வேறு மொத்தமாக மாற்றிட்டேன்னா. ஐயோ இருங்க, திரும்ப 4-3-3 அட்டாக் வச்சுக்கலாம். கண்டினியூ. டீம் 4-3-3 அட்டாக். நைஸு செலக்ட் தந்தேன், செலக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுங்க பார்ப்போம். செலக்ட் ஆயிடுச்சு. ரைட் விங்கர் இவன். ஓகே ஒன்றும் வேணாம். லெஃப்ட் விங்கர் என்கிட்ட தரமான ஒரு ஆள் வந்துக்கிறாரு. லெஃப்ட் விங்கர் நைஸு. இப்போ வந்து சென்டர் மிட் இருங்க கைஸ். மட்டும் எல்லாருமே இருக்காங்க. யார் இப்போ என்னோட சென்டர் மீட் மட்டும் வேறு ஏதாவது சென்டர் மீட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும்.
ஆமாம் கிடச்சிச்சு. அவ்வளோ கைஸ், சென்ட்ரல் போட்டுடலாம். பக்கா கைஸ், அவ்வளோதான். ஐயோ இவங்களும் கிடச்சிட்டாங்க கூட இன்னும் தேவையில்லை. இவன் தேவையில்லை, இவனும் தேவையில்லை, இவனும் தேவையில்லை கைஸ். இங்கே போய்ட்டு இவனை வச்சுக்கலாம். இவனை வச்சுக்கலாம். 118 ஏறிச்சு கைஸ். நைஸு. வேறு யாரும் அவ்வளோ யாருமே இல்லை கைஸ். ஓகே கைஸ், நல்லா இருக்குது. இப்போ நம்ம யாரும் பேசாமல் இவன் போய் லெவலப் பண்ணிடலாம் கைஸ். இன்னும் போய் ரேக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் தான் போட்டு இவனை இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். இப்போ பண்ண முடியாது கைஸ், பண்ண முடியாது கைஸ். அவ்வளோ கைஸ், தரோம். பக்கா மாஸ், அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தூக்கி என்ன ஸ்ட்ரைக்கரில் போட்டால் நல்லது. அவங்க 120 இன்னும் எல்லாத்தையும் 120 ஆக்கணும் கைஸ். சட்டம் கைஸ் நெக்ஸ்ட்டுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணோம், ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அப்படியே இவனை தூக்கி போட்டு ஒரு கன்ஃபார்ம். அவ்வளோதான் கைஸ். நைஸு. இப்போ வந்து கிணறு நம்ம யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இவன் கடைசியாக இன்னும் இவனையும் பண்ணோம். ஏன்னா இத்தனை பேர் இருக்கானுங்க கைஸ். எல்லாத்தையும் 120 ஆக்கிறதுக்கு கஷ்டம்தான். இவனும் 118 தான் ஆக்க முடியும். ஆமாம், 118 தான் ஆக்க முடியும். விடுங்க. இவனா 119 ஆக்கலாம். இவனே 120 ஆக்கலாம். ஆமாம், இவனும் 120 ஆக்கலாம். 119, 121 ஆக்கலாம் கைஸ். அவ்வளோதான். அவ்வளோதான். டேரெக்டாக இப்போ வந்துட்டு ஸ்டோர் வீக்கா என்ன நம்ம பண்ணாலும் 500 வைக்கிறேன். இது எவ்வளோனே தெரியலையே. ஓட்டு விடுவோம், பார்த்துக்கலாம். நல்லா தான் கிடைக்கலன்னா சத்தியமாக ஏறிடுவேன் கண்டிப்பாக. ஏதோ கேவலமாக தான் ஏதோ யாரும் அப்படி பண்ணுறீங்க. மனசாட்சியே இல்லையா உங்கள்கிட்ட? எனக்கு ரொம்ப கஷ்டமாக நேஷன் ஸ்டோரியா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா தெரியல. இருக்குங்க என்கிட்ட கண்டிப்பாக இருக்கலாம். 500 இருக்குது, அவ்வளோதான். வேறு 60 வாங்கிக்கலாமா? நம்மகிட்ட வேறு நேஷன் ஸ்டோரி என்ன எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இப்போது எதுவும் கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் போகலாம். ஐட்டம் எக்ஸ்ட்ராவில் என்னப்பா எவ்வளோ இருக்குது? 3000 இருக்குது. போகாதான், கண்டிப்பாக போகாது. இப்போ வந்து இங்கே போகலாம். எல்லாத்தையும் பசங்க ட்ராப் பண்ணிட்டா 10 ட்ராஃப்ட்டுக்கு 30,000. அதான் கிடைப்பானுங்களா? இது ஒன்றும் 3 தான் இருக்குது. ஓகே கைஸ், நான் இதில் ஷார்ட்ஸில் வந்து இது பண்ணி போடுறேன் கைஸ். பண்ணிட்டு இதில் வந்து வாங்க இப்போ வச்சு அட்டாக் ஆகலாம். அது ஒன்றா 30,000 ஒரே அடியில் போயிடுமோன்னு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டைமண்ட் இதுக்காகவே சேர்த்து வச்சோம். பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களோ லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். எதில் எத்தனை எரிச்சிட்டு வர போகிறானோ யாருக்கு தெரியும். நம்மளாம் எங்கே இது லெஜெண்ட்ரி இருந்தும் குறைச்சி விட்டே இருக்கானுங்க. இவனுங்க பாட்டு இவனு இஷ்டத்துக்கு விளாட்லன்னா இதாங்க சரி. இதுலேயும் சரி, ஃப்ரீ ஃபயரும் சரி. என்னை பொறுத்தளவு நான் அவ்வளோக்கா பப்ஜி விளாட மாட்டேங்க கைஸ். 700 ரூபாய்க்கு போய் இது பண்ணுவாங்க கைஸ். அப்புறம் 108. ஐயோ, அவன் என்னையை பார்த்து வியந்திருப்பாங்க கைஸ். ஆனால் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ இதை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு.
ஃபஸ்ட்லாம் எனக்கு ஃபிஃபா ஆடவே தெரியாது, எப்படி ஆடணும்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. என் ஃபோனு பக்கா ஹேங் ஆகுது. என்னையே அது ஃபோன் ஹேங் ஆகி தொலையுது. நைஸு கோல். இப்போ அப்படியே ஓடி போய் இப்படி அடிச்சுட்டு நைஸு. ஆனால் இவன் நல்லா ஆடுறாங்க இவன். பாஸ் போடுறேன், பாஸே போய் தொலைய மாட்டேங்குது, அவ்வளோ வெறியாக இருக்கான். நைஸு கோலு, ஜெயிச்சிரும். ஐயோ போய் ஒரு 6 கோல் போடலான்னு நினைக்கிறேங்க. 6க்கு மேலே போடலாம். இதுக்கு 4 போட்டேன். அவ்வளோதான், 5 கோல் போட்டாச்சு. 6வது கோலும் ஸ்கோர் பண்ணாட்டு இருக்கோங்க. பொறுமையாக வந்து ஒரு ஸ்கில்மும் யோ ஸ்கில்மும் ஷிட் கைஸ் சத்தியமாக விரிச்சு. ஒரு மாதிரி ஃபோன் பயங்கரமாக ஹேங் ஆகுது ஈஸியானே தெரில. இன்றைக்கி நம்ம ஒரு 8 கோல் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சும்மா சொல்ல வேண்டியது தான். யோ அட்லீஸ்ட் 7 கோல் தான் அடிக்கணும்யா. அவ்வளோதான் 7 கோல் சொன்ன மாதிரி. எப்படி கைஸ் 7 கோல் அடிச்சிட்டோமா? நைஸு கைஸ். ரொம்ப சமாதானமாக இருக்குது கைஸ் எனக்கு இப்போ தான். என்ன தர போகிறீங்க சொல்லுங்கள். ஐயோ ஏதோ கிஃப்ட்டு தராங்கய்யா, கண்டிப்பாக பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓல்டு கிளாஸ் 4 இதெல்லாம் என்ன கொஞ்சம் இது பண்ணலாம். போய் அடித்து அவ்வளோதான். ஸ்கோர் 20 கோல்ஸ். நீ இது அது ஏதோ வரும் இன்னி மூட. அவ்வளோதான் கைஸ். நைஸு அம்மாலாம் வேற மாதிரி அவ்வளோதான் நைஸு. கிடைக்கிற வரைக்கும் எடுத்துக்கோங்க கைஸ். போங்க இது நாளைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஐயோ இது எடுக்கணும் கண்டிப்பாக சொல்லிட்டு எடுத்தே ஆகணும். இப்போ எடுத்துருவேன். அவ்வளோதான். இது ஒன்று, இது வந்து 1, அடுத்து 2, அதான் இது வந்து 3. அவ்வளோதான் கைஸ். பக்காவும் 3 பேத்தில் ஏன்னா அடிச்சு சொல்கிறேன். ஆனால் சொல்லிக்கிறேன் கைஸ். இது கைஸ் 5th டேயில் கோல் கீப்பரு, கேம்ப்பு, சென்ட்ரு பேக் கேம்ப் இருக்கான், சென்ட்ரு பேக் இருக்கான். யார் வேல்யூ பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டுருக்காங்க. அதாவது செல் பண்ண போகிறதில்ல, செல் பண்ணவும் முடியாதா, அது வேறு விஷயம். என்னையே அட்டாக்கஸாக சுட்டாக்கா கிஃப்ட் காட்டுறீங்க. கிஃப்ட் காட்டி கிஃப்ட் பண்ண போனாலே எதுவும் தர மாட்டேங்கிறேன். எப்படின்னா ஏன் கிஃப்ட்டுன்னு இருக்கீங்க? எனக்கே வெறியாகுது கைஸ். கிஃப்ட்டு உள்ளே போகிறேன், அது டம்மி பாப்பா அப்படின்றானுங்க. வீக்லி ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் நான் ஏன் பண்ணுறேன். கிஃப்டில் தரமாட்டேன். நம்ம அப்படியே வெளில வந்துடுவோம். வெளில வந்துட்டு அது எதுவும் தரல விட்டுருங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி. அப்புறம் வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாய் கைஸ்.